Taste the Daily. வேலூரிலிருந்து நமது செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், பிரதமர் இன்னைக்கு வேலூர்ல பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்காரு. ஏற்கனவே சென்னையில ரோட் ஷோ நடத்துறதுக்கு பல்வேறு நிபந்தனைகளோட அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்நிலையில இன்னைக்கு வேலூர்ல நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு என்னென்ன மாதிரியான நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. பிரியதர்ஷினி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் வேலூர் கோட்டை மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து வேலூர் அடுத்த சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேலூர் விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வரும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வேலூர் கிரீன் சர்க்கிள், மக்கான் பகுதி, கோட்டை சுற்றுச்சாலை வழியாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வேலூர் கோட்டை மைதானத்திற்கு வருகை தர உள்ளார். இதன் காரணமாக இவர் பயணிக்கக்கூடிய பாதை முழுவதுமே 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தமிழக காவல்துறையினர் என மொத்தமாக 3900 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல தற்போதைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கோட்டை மைதானம் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த கோட்டை மைதானத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உள்ளே வரக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருமே மிகுந்த பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல இங்கு உள்ளே வருபவர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய தீப்பெட்டி மற்ற பொருட்களும் எடுத்து வர அனுமதி இல்லை. அதே போல கருப்பு உடை, கருப்பு கொடி, கருப்பு தொப்பி உள்ளிட்டவையும் எடுத்துவதற்கான அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பலத்த பரிசோதனை மற்றும் சோதனைகளுக்கு பிறகே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கட்டுப்பாடுகள் இன்று பொறுத்த வரைக்கும் பெரிதாக இங்கு அனுமதி என்பதுமே மிக எளிதாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடமானது தொல்லியல் துறைக்கு சொந்தமான இடமாக இருப்பதால் தொல்லியல் துறையிடமும் முறையான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பாதைக்கு அருகே இருக்கக்கூடிய அதாவது அண்ணா சாலையில் தற்போதைக்கு பிரதமர் மோடி சுமார் 10:30 மணிகளுக்கு பொதுக்கூட்டத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக 1 மணி நேரமும் அதற்கு பின்பாக 1 மணி நேரமும் போக்குவரத்தானது தடை செய்யப்படுகிறது. இதே போலதான் வேலூர் கிரீன் சர்க்கிள், மக்கான் பகுதி, ஓல்டு பைபாஸ் ஆகிய பகுதிகளிலிருந்து பிரதமர் வருகைக்கு முன்பு 1 மணி நேரமும் பின்பு 1 மணி நேரம் போக்குவரத்து தடை செய்வதற்காக காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளார்கள். தற்போதைக்கு பொதுக்கூட்ட மேடையை பொறுத்தவரைக்கும் மீண்டும் ஒருமுறை மோடி அரசு என்ற வாசகத்தை முன்னிறுத்திதான் இந்த பரப்புரை கூட்டமானது நடைபெற்றுகிறது. இந்த பரப்புரை கூட்ட மேடையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வேலூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிடக்கூடிய புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம், அதே போல கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சௌமியா அன்புமணி, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கே பாலு, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கே எஸ் நரசிம்மன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அஸ்வத்தாமன், ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கணேஷ்குமார் ஆகிய 6 வேட்பாளர்கள் இங்கு இடம்பெறுவார்கள் என்றும் அவர்களை ஆதரித்துத்தான் பிரதமர் மோடி இன்றைக்கு பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 10:30 மணி அளவிற்கு பாரத பிரதமர் வேலூர் கோட்டை மைதானத்தில் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். தற்போதைய விவரங்களை சொன்னீங்க. நன்றி குமரவேல். இன்று வேலூர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இதற்காக ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக வேலூர் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 10 மணி அளவில் 10லிருந்து 10:30 மணி அளவில் அவர் வேலூரில் நடக்கும் பொதுக்கூட்ட மேடையில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Taste the Daily.